எவ்ரி மந்த் உங்களுக்கு இருக்கிற லோனோட இஎம்ஐ கரெக்டா பே பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி கரெக்டா பே பண்ற இஎம்ஐ கம்மியாச்சுன்னா லைஃப்ல நிறைய சேவ் பண்ணலாமேன்னு திங்க் பண்றீங்களா? அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஏதாவது மேஜிக் நடக்குமான்னு திங்க் பண்றீங்களா? மல்டிபிள் லோன்ஸ் தெரியாம வாங்கிட்டமே, இப்ப எப்படி அதை சிங்கிள் லோனா மாத்துறது? சிங்கிள் லோனா மாத்தினா லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்குமேன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? நியூ லோன்ஸ் எப்படி கம்மியான இஎம்ஐல வாங்குறதுன்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பூமிநாதனுக்கு பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன், மொபைல் ஆப் லோன்னு மல்டிபிள் லோன்ஸ் 10 லோன்ஸ் இருந்ததை சிங்கிள் லோனா கன்வெர்ட் பண்ணி கொடுத்து இப்ப அவர் சிங்கிள் இஎம்ஐயா, அது கம்மியான இஎம்ஐயா பே பண்றாரு. உங்களுக்கும் இந்த மாதிரி சொல்யூஷன் வேணுமா? நம்ம லைஃப்ல நம்மளுக்கு வேற ஆப்ஷன் அண்ட் அவேர்னஸ் இல்லாதனால அதிகமான இஎம்ஐக்கு லோன் வாங்கியிருப்போம், மல்டிபிள் லோன்ஸ் வாங்கியிருப்போம். நம்ம லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்மளோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அதர் ரெக்வயர்மெண்ட்டுக்காகவும் நம்ம புதுசா லோன் வாங்க ஆரம்பிப்போம். காலேஜ் படிக்கும் போது ஒரு எஜுகேஷன் லோன், புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைன்னா ஜாபுக்கு போகும்போது ஒரு லோன், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஒரு பர்சனல் லோன், மேரேஜ் ஆகுறதுக்காக ஒரு ஹோம் லோன், மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு பர்சனல் லோன், தென் ஒரு கிரெடிட் கார்டு இஎம்ஐ, மல்டிபிள் மொபைல் ஆப் லோன், பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி லோன், ஓடி அக்கௌண்ட், ஒர்க் பண்ணா அப்ஸ்கில் பண்றதுக்காக ஒரு ஹையர் எஜுகேஷன் லோன். நம்மளுக்கு ஒரு 35 இயர்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட இன்கம்ல இருந்து 60 to 80% லோன் இஎம்ஐக்கே பே பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஃபியூச்சருக்கும் நம்மளோட சில்ட்ரன்ஸோட ஃபியூச்சருக்கும் சேவ் பண்ண முடியலைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாவே இருப்போம். ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மேல பயங்கரமா கோவப்படுவோம். இஎம்ஐ